நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர பிஆர் ராஜா பழத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 1043வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்ரீ சாரதாம்பாளின் திவ்ய சரித்திரம் 5வது பார்ட் பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது சாரதாம்பாளுடைய அந்த பிறப்பு பேசணும் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் அது இவ்வளோ 5 நாள் ஆகுது அது ஆரம்பிக்கிறதுக்கு. இப்போ எப்படி கதை போகிறது பாருங்கள். இப்போ ஆல்ரெடி குமாரி பார்த்தாச்சு, பிறந்தாச்சு. அவர் முருகப்பெருமார் அவதாரம், அடுத்து ஆதிசங்கர் அவதாரம் பார்த்தாச்சு. அடுத்து மந்திரமிஸ்ரர், அந்த விஸ்வரூபரோட ஜனனம் பார்த்தாச்சு. இப்போ இவாளெலாம் வந்த பிறகு ஹீரோயின் நம்ம சாரதாம்பா தானே, அவள் தானே வரணும். இப்போ ஸோ அவளுடைய பிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அவள் ஜனனம் இன்றைக்கி கார்த்திகை 2வது சோமவாரம். இன்றைக்கி தான் பேசக்கூடியது வாய்ப்பு கிடச்சிருக்கிறதுக்கு. இதை சொல்லும்போது நேற்று என்ன ஒரு பையன் பார்க்க வந்தான். அவள் வளர்ப்பு அம்மாவோட வனிதா பேர், அந்த பெண்மணி பேர் வனிதா ஸ்ரீராம் கொடுந்தார். அதில் அந்த குழந்தை எல்கேஜி படிக்கிறது. அந்த குழந்தை எல்கேஜி படிக்கிற குழந்தை என்ன அழகாக நான் பூஜை பண்ணுறேம்மா அப்படி உள்ள சாமி ரூமுக்கெல்லாம் ஓடி எடுத்து உள்ளே போய் கொண்டு இது என்ன அது என்ன அதெல்லாம் கேட்குறது. இத்தனைக்கு அகமுடையார் அவள் அந்த குழந்தைக்கு எப்படி கடாட்சம் சாமி நம்ம நினைக்கிறோம். இவள் பிராமண குலத்தை பிறந்தாதான் இது பண்ண முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எங்கேயோ பிறந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கடாட்சம் பாருங்கள். இந்த குழந்தை எல்கேஜி படிக்கிற குழந்தை எப்படி பூஜையெல்லாம் பண்ணுறது பாருங்க. ஆதித்யான்னு பேர் இந்த பையன். நிறைய அவனோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியல, நிறைய விஷயங்கள் கேட்குறது. அப்போ கேசவன் சொன்னேன் நான். அப்போ கேசவன் இந்த குழந்தைய பார்க்கவும் இல்லை. அந்த பெண்மணியோட இது பற்றி ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள்கிட்ட வளர்ப்பு பையனாக இருக்காமா பையன். அந்த பையன் போன ஜென்மத்தில் சிவபக்தனாக இப்போ ஈஸ்வர கிருபையோடு வந்திருக்க அந்த குழந்தை. அது ரொம்ப தெய்வ குழந்தைன்னார் அவர். அபிஷேகம் பண்ணுறது சாமி எல்கேஜி ஆதித்யான் பேர் அந்த குழந்தை பேர். இந்த கடவுளுடைய அனுகிரகம் இருக்கும்போது யாருக்கு வேணால் எப்போ வேணால் இது வேணால் நடக்கும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. இதில் அதாவது பிராமண குலத்தை பிறக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோதான். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறோமா, யூஸ் பண்ணுறது இல்லை. மிச்ச குலத்தை பிறந்து இதை அடாப்ட் பண்ணுறது தான் பெரியது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, இதில் சோனாபுரியை பற்றி சொல்கிறா. சோன் நதியில் தோறினால தங்கம். ஸோ இந்த சோனாபத்ரம் பிள்ளையாருடைய ஆரஞ்சு கலர் கல். அது வழவழன்னு இருக்கும். எனக்கு கூட நாதன் வாங்கி அமிச்சார். அதை பெங்களூர்லேருந்து நாதன் வாங்கி தான் அமிச்சுதான். நிறைய இருக்குது அமிச்சிருக்கான். மாதிரி இந்த பானலிங்கங்கள்லாம் நர்மதையிலே தான் வர வச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த சோனாபுரி சொல்லும்போது பொன் உஷஸ் எனப்படும் இந்த புண்ணிய வைகரி பொழுகிறதை சோனா நதிக்கரையில் தான் தரிசனம் செய்ய வேண்டும். பூர்ண அழகு பொலிவும் வைகரியை தொடர்ந்த வெடிகளில் சோனா நதியின் நீரில் பிரதிபலிக்கும் இளம் பருதியின் வண்ண ஜாலங்கள் அனைவரும் வசீகரிக்கும். சோனா நதி பெயருக்கேற்ப கதிரொளியில் தங்க வார்ப்பாக பிரபாபித்து கொண்டிருந்தது. பனி உருகி ஆறாக தெளிந்து ஓடுகிறது. சோனா நதிக்கரையில் அமைந்துள்ள சோனாபுரி தான் பெயரை சொல்லலாம். சோன்புரின்னு ஒரு கிராமந்தானா. சோனாபுரிய கிராமத்திற்கு கிராமம் என்று கூறலாம். சிற்றூரா பேரூரா என்றால் இரண்டுமே தான் பார்கள். நகரமாக வெளித்தோற்றத்துக்கு தெரியாவிட்டாலும் நகரில் உள்ள நலவளம் எல்லாம் உள்ள இடமே சோனாபுரியை சொல்லப்படுறது. சோன்பூர் என்றும் சோனாப்பூர் என்றும் சொல்வார்கள். ஆனால் சோனாபுரி என்பதே பண்டைய கால புராணங்களை சொல்கிறது. பாண்டித்யமும் பண்டைய பண்பாடுகளும் அசிவாரம் போல் உள்ளடங்கிய சுந்தரஸ்ரீர் நகரம் சோனாபுரி. ஜனங்களின் உதார குணமும் கற்றோர்கள் மேதமையும் அடிநாதமாக அமைந்து செயல்கள் பரிமளிக்க தர்ம நிகழ்வுகள் கோலோச்சும் சோனாபுரி அந்த ஆனந்தமயமாக காட்சியளித்தது.
பதுமை கொஞ்சம் சோனாபுரியில் வாழும் பிரஜைகள் மகிழ்ச்சி பொங்க ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டனர். சோனாபுரியில் எல்லா இடங்களுமே இதே போன்று காட்சி தந்தன. உள்ளம் குதூகலிக்க குசலம் விசாரித்துக் கொண்டிருக்க ஊர் மக்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போ பேசுகிறாவ, அந்த ஊரில் பெரிய பண்டிதரும் ஒரு தனமந்தரும் இருக்கார், பேர் விஷ்ணுமுத்திரன் பேர். அங்கே என்ன சொல்ல, விஸ்வரூப ஜனனம் வந்து காஷ்மீர் தேசத்தில் பிறக்கிறார். காஷ்மீர் பண்டிட் ஃபேமிலி அவர். இங்கே சோனாபுரியில் விஷ்ணுமுத்திரன் இருக்கிறதுக்கு பெண் குழந்தை பிறக்கிறது. விஷ்ணுமுத்திரருக்கு பெண் குழந்தையை பிறந்ததாமே. ஆமாம், விஸ்வனின் பெண் குழந்தையை பார்ப்பதற்கு எவ்வளோ அழகு தெரியுமா? விஷ்ணுமுத்திரனின் குலக்குழந்தைக்கு என்ன அழகுக்கு என்ன குறை? பொன்னை உருக்கி வார்த்தது போல் அழகு சிலை போல இருக்கிறாளாம். பார்த்தவர்கள் எல்லாம் கண்பட்டு விடும் போல அழகு. விஷ்ணுமுத்திரருக்கு தன் பெண்ணை பார்த்து பார்த்து பூரித்திருப்பதற்கே நேரம் போதவில்லை. அப்போ ஓடி ஓடி ஒருத்தவரர், இந்த அதிசயத்தை பார்க்கவில்லையே அப்படின்றார். என்ன அதிசயம் கேட்டால், அதை என் கண்களாக கண்டேன், இல்லை எனில் நம்பியிருக்கவே மாட்டேன். நேற்று விஷ்ணுமுத்திரன் இல்லத்துக்கு சென்றிருந்தேன். இல்லம்மா, அது மாளிகை. அங்கே அவருடைய குழந்தை காண சென்றிருந்தேன். நான் போனபோது குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த அழுகையை போக்க விஷ்ணுமுத்திரனின் பத்தினி முயற்சி செய்து கொண்டிருந்தாள். என்ன செய்தும் குழந்தையின் அழுகையே அடங்கவில்லை. நான் என் கையில் வைத்திருந்த வேத சுவடியை நீட்டினோம், அதை வாங்கி எடுத்து குழந்தை. சுவடி மேலே குழந்தைக்கு விளையாட்டு சாமான் கலராக இருக்கணும். சுவடி ஆல்மோஸ்ட் ஒரு டல் கலரில் தான் இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு சந்தோஷமாயிடுறது. என்ன சரஸ்வதி ஆஷோவை அதை வாங்கி ஆனந்திக்கிறது தான், கொடுக்க மாட்டேன் திருப்பி அந்த புலவர்கிட்ட. கலையின் ஆகர்ஷண காந்த சக்தியால் இருக்குமோ? விஷ்ணுமுத்திரனின் மாளிகையில் இல்லாத விளையாட்டு பொருளா? பண்டிதரை, இதில் ஏதோ சூட்சுமம் உள்ளது. குழந்தை சிவடியை கீழே வைக்கவே இல்லை. சிவடியை பார்த்து பார்த்து அதன் முகத்தில் இந்த ஆனந்த அலையை விவரிக்க என்னால் முடியாது. ஆய கலைகள் 64ஐயும் ஏய உணர்விக்கும் நம்மை இந்த சரஸ்வதியே பூதலம் பிறந்தாளோன்னு சொல்கிறாரு. தூய வெண்பளிங்கு வண்ண திருமேனியும் செம்பவிழ சிவந்த வண்ண திருவாயும் தாமரை பூவள திருக்கரங்களும் உடுக்கை போன்ற மெல்லிய எடையும் உடைய சரஸ்வதியை போலல்லவா குழந்தையை தோற்றமளிக்கிறது. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர். உரைப்பார் உரைக்கும் கலைகள் எல்லாம் நன்றாய் உருவான திருவடியின் மடலை தான் இந்த குழந்தை. அதில் என்ன ஐயப்பாடு கவிவானதே என்று நவீன ஒரு பண்டிதரை இடைமறித்து உன்னொரு வேத விற்பனர் கூடினார். வேதமும் வேதத்தின் அந்தமும் அந்தத்தின் மெய்ப்பொருளாம் வேதமும் வேதத்தின் மார்க்கமும் மார்க்க பிணத்துக்கும் போதமும் போதை உருவாகி எங்கும் பொதித்து நாதமும் நாத வண்டார்க்கும் வெண்தாமரை நாயகி விஷ்ணுமித்திர பெற்ற செல்ல குழந்தையாச்சே செல்வக்குடி. சொல்லடிக்கு சொன்ன வேத பண்டிதரை நெருங்கியவராக கவியோனர். ஆமாம், செஞ்சல் மங்கை போல் திகழ்ந்திடு மழலை என்று மகுடம் சுட்டினார். கவிஞர்களும் புலவர்களும் பண்டிதர்களும் வித்வான்களும் ஒன்று கூடிவிட்டால் கேட்க வேண்டும். அந்த குழந்தையை பற்றி அப்படி பேசுகிறா ஒருத்தரும். விஷ்ணுமித்திரனின் மாளிகைக்கு வந்த ஒருவர் அழகான இந்த பெண் மதிலையை பறிவுடன் நோக்கியதுமே பிஞ்சு மடிலையும் பார்வையினால் கவிவாணராகி, நீ ஒரு ஞானமையில் திமிழ்கின்ற கொடி, நீ அறிவின் திருவடிவம்மா, துள்ளுகின்ற புள்ளிமான் என்றோ நீ பச்சளை குழந்தாய், நீ பச்சளை கிளி, அன்பு மிகு பாலகியே, நீ பாடும் குயில், நீரினை தள்ளி பாலினை பெருகும் அன்னம் போல நீ அப்படிலாம் சொல்றார். குழந்தையும் கையை அசைத்து தலையை ஆட்டியதும் கவிவானத்துக்கு உள்ளம் பூரித்தது. குழந்தை அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிறார் அவர். விஷ்ணுமித்திரன் மாளிகையில் தெய்வ குழந்தையை பிறந்தது போலவே இருந்தது. அது உண்மைதான? தெய்வ குழந்தையே தான் உறுதியாரம்பினர். பாவும் தொடையும் பதங்களோடு சீரும் பலவிதமாய் மேவும் கலைகளின் நாயகியை தரிசித்த போதோ குழந்தையை பார்த்து மகிழ்ந்து கவிவாளர்கள் விஷ்ணுமித்திரிடம் விடைபெற்றார். அவர்களுக்கு அன்பளிப்புகளை இனிப்புகளையும் வழங்கினார் அவர். இந்த மாதிரி குழந்தை அப்படியே நாளொரு மேனியும் பொழுதுமா வழங்குறது. அது நல்ல பாண்டித்யம் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னா மாதிரி அந்த பெண் குழந்தை அவ்வளோ அழகாக வளருது. பாடலிபுரத்து மீமாம்சக பண்டிதர்கள் விஷ்ணுமித்திரர் அவர் கற்ற கலைகள் அனைத்தும்
அனந்தம் பார்ப்போரை ஆக்கர்ஷிங் ஒளி அவரது நயனங்களில் மின்னும். பாடலிபுத்திரம் பண்பாட்டு சிகரங்களுக்கு சோனாபுரி ஒரு மகுடம் இந்த வரலாற்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். கலா விருஷங்களாக விளைந்த துறைகள் பலவற்றுக்கு சோனாபுரி தான் விளைநிலமாக விளங்கியது. விஷ்ணுமித்திரனின் முன்னோர்களை ஒருவர் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் ஹெட்டாக இருந்திருக்கார். அந்த காலத்தில் மகத பேரரசின் தலைநகராக திகழ்ந்த பாடலிபுத்திரம் பாட்னா முழுமதி போன்றது. அந்த நகரத்தில் புஷ்பபுரம் என்று அழைக்கப்பட்ட திருநகரமாகும். புஷ்பபுரம் என்ற பெயருக்கு ஏற்பட்டு பாடலிபுத்திரத்தின் மாந்தர் அனைவரும் மலர்ச்சியோடு காணப்படுவர். முழுமதி போன்ற நிறைவான பாண்டித்யம் பெற்ற விஷ்ணுமித்திரனின் பூர்வீக பெருமை பாடலிபுத்திரத்துடன் ஒன்றியது. இந்த மாதிரி இந்த குழந்தை வளர்ந்துட்டே வருது. வந்து ஒவ்வொரு ஏஜ் இந்த அந்த திருப்பி பாவாடை வச்சு நடக்கிறது, தாமணி போடுறது, சோனா நதியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் குளிக்கிறா, இவ்வளவும் போகிறா. அப்போ வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. யாரை பற்றி? அந்த மந்தன மிஸ்ரருடைய பூர்வீக விஸ்வரூபர்னு காஷ்மீரில் ஒரு பண்டிதர் இருக்கார். அவள் வந்து ஹிமமித்திரன்னு சொல்லிட்டு அவள் அப்பா உடைய பேர். அவள் அந்த குழந்தை வந்து அவ்வளோ பிரம்மாவோட அவதாரம் மாட்டிருக்கான். அவ்வளோ நாலேஜமாகவும் அவ்வளோ லட்சணமாக இருக்கும் போது இவன் செவியும் எடுக்கிறாள். யார்? சாரதா வந்து இந்த விஷ்ணு இந்த சோனாபுரியில் பிறக்கிறா இல்லையா அவள் வந்து அந்த தண்ணி ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க போகும்போது அது கேள்விப்பட்டு நமக்கு வர கணவன் இந்த மாதிரி நல்லா படித்தவனாக வரணும் அப்படின்னு பாருங்கப்பா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 2500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. சரி நினைக்கிறா. சரி மனசில் நினச்சி ஆற்றுக்கு வந்துடுறா. அதே நேரத்தில் அங்கே காஷ்மீரத்தில் இந்த பையனுக்கு ஏற்ற பொண்ணு வரணுமே, நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும், அதாவது அவனுக்கு ஏற்ற குணவதியாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லப்போ தே ஆர் கம்மிட்டணும் அபவுட் சாரதை சொல்லிவிட அவங்க தூதுவர். இப்போ 2 பேருமே நல்ல பிக் ஃபேமிலி, தனவந்தர் குடும்பம், 2 பேரும் நாலேஜபிள் குடும்பம். 2 பேருமே அங்கே தூதுவர்களாக இங்கே சோனாபுரி நோக்கி வரா. அப்போ சாரதை வந்து இதை பற்றி கேள்விப்பட்டுட்டு இந்த மாதிரி வரணும்னு சொல்லி விஸ்வரூபரோட நம்ம கனவை வரணும்னு மனசில் வரிச்சுடுறாவ. பார்த்து கூட கிடையாது. அவள் அப்பாட்ட பிடிச்சாலும் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா. அந்த நேரத்தை தூதுவர்கள் வரா. இந்த மாதிரி வந்து நாங்கள் காஷ்மீர் தேசத்தில் வந்திருக்கோம், உங்கள் ஆற்றுல ஒரு பொண்ணு இருக்காமே, அதை பற்றி அவள் வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லும்போது சாரதை வந்து நாளைக்கு உடனே உள்ளே போயிடுறா. இப்போ இவாளுக்கும் வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர் நிறைய பாப்பாள். அந்த காலத்தில் ஜாதகத்தெல்லாம் பார்த்து நம்ம மீமாம்ச பண்டிதர். மீமாம்சன்றதால இந்த கர்மகாண்டத்தை பேஸ் பண்ணி ஞானம்னு தனி, மீமாம்சன்றது பெரிய படிப்பு அது. ஸோ அதில் எக்ஸ்பர்ட் 2 பேருமே. ஸோ அவள் வந்து சரி நான் இதை பார்த்துட்டு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறோம் அவளை. ஸோ இந்த அளவில் வந்து எப்படி சாரதை வந்து வளர்ந்து சோனாபுரியில் விஷ்ணுமித்திரரை பற்றி கேள்விப்பட்டு, விஸ்வரூபரை பற்றி கேள்விப்பட்டு அவர் ரெடியாரா. இந்த நேரத்தில் அங்கேருந்து அப்போ காஷ்மீர தேசத்தை இந்த அப்புறம் வந்து விஸ்வரூபர் வந்து அப்புறம் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் த மேரேஜ். இந்த அளவில் வந்து இந்த கதையை பூர்த்தி செய்கிறேன். நான் நிறைய இதில் டிஸ்கஷன் இருக்குது. நிறைய ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் ராமமூர்த்தி என்றவர், பாரதி காவலன்றவர் ரசித்து எழுதியிருக்கார். எப்படி எழுதினாரோ தெரியல. அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஒன்று தெரியணும், அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி முழுக்க படிச்சிருக்கார் அவர். அடுத்து இந்த ஜாகிராபிக்கல் இது நாலேஜு அது நிறையா இருக்குது அவருக்கு. ஸோ இந்த சோன் நதிக்கும் காஷ்மீரத்தை பற்றி அந்த தேசத்துக்கும் டிஸ்டன்ஸு, இத்தனை மலைகள், இத்தனை நதிகள் நடுவில் இருக்குது, எல்லாமே எழுதுகிறார் அவர். இப்போ சோன் நதியில் வர்றது தான் வந்து பிள்ளையார். சோனாபத்ரம்ன்றத இந்த பஞ்சாயத்தன் பூஜையில் காண்டகி நதியில் கிடக்கு சாலகிராமம் விஷ்ணு, நர்மதையில் கிடக்கு பானலிங்கம், சோனாபத்ரான்றது ஆரஞ்சு கலர் கல் பிள்ளையார் மூணாச்சு. இங்கே சொர்ணமுகி சீலான்றது ஆந்திர பிரதேசத்தில் காளஹஸ்தி பக்கத்தில் ஓடுறது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லுலேயுமே வந்து சொர்ண ரேகை இருக்கும், அது அம்பாள். ஸோ 4 எடுத்து வல்லம்னு ஒரு பகுதி தமிழ்நாட்டில் பொன்னி நதியினுடைய கிளை நதி அது.
அந்த அந்த இடத்துல பாயிற இடத்துல கிளாஸாக இருக்கும். அதை எடுத்து பாலிஷ் பண்ணி அது இட்லி ஆட்டம் பண்ணி அது சூரியன் அது. ஸோ சூரியனுக்கு வெல்லம், அம்பாளுக்கு வந்து சொர்ணமுகி சீலை, பிள்ளையாருக்கு வந்து சோனாபத்ரம், சிவனுக்கு வந்து நர்மத பாலலிங்கம், விஷ்ணுக்கு வந்து ஷாலகிராமம் காட்டுக்கை நதியில். ஸோ இந்த 5 கல் தான் பஞ்சாயத்தின பூஜையை நம்ம பண்ணுறோம். இந்த இதில் பஞ்சாயத்தின பூஜை செல்லும்போது இப்போ இது பார்த்தாச்சு, இந்த சோனாபத்திரத்தை பார்த்துட்டோம். இப்போ அந்த நதியே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் தான் ஓடுமா, அது தங்கமான மெழுருமா அது அப்படின்னு சொல்லப்படுறது. ரொம்ப அழகாக எழுதியிருக்கார், ரசிச்சு எழுதியிருக்கார் அது. ஸோ நம்ம வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பிரயோஜனம் கிடையாது. நம்ம நாட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்ம நாட்டிலேயே வந்து இந்த நதிகள் எல்லாமே அந்த காலத்துலலாம் வந்து கோவில்லாம் அவ்வளோ போனது, கோவிலே கிடையாது அவ்வளோவா. தீர்த்த யாத்திரை தான் சொல்லியிருக்கா. அந்தந்த தீர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணணும். இப்போ கிருஷ்ணா நதி போனால் ட்ரெயின்லேருந்து காசு போட்டுறா. இங்கே ஆந்திராவில் போகும்போது விஜயவாடா கிட்ட கனகதுர்கா அதெல்லாம் இருக்கட்டும். பட் கிருஷ்ணா நதியில் இறங்கி ஸ்நானம் பண்ணணும். நம்ம காவிரியில் துலா மாதம் மாயவரத்தில் வந்து துலா கட்டமே இருக்குது, அங்கே ஸ்நானம் பண்ணணும். ஸோ தீர்த்த யாத்திரை தான் பண்ணியிருக்கா அந்த காலத்தில். அதில் வந்து சில இடத்துல கோவில் இருக்குது, சில கோவில் எல்லாமே இந்த தீர்த்தம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை சொல்லி இந்த 5வது பகுதியை இந்த அளவில் நான் பூர்த்தி செய்கிறேன். பார்க்கலாம் பின்னாடி எப்படி அவருடைய திருமணங்கள்லாம் எப்படி நடக்க போகிறதுன்றது பின்வரும் நாட்களில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம வந்து பாரத தேசத்தில் பிறந்து இந்து மதத்தில், அதாவது சனாதன தர்மத்தை கடைபிடிக்கிறவா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம புராணங்கள் படிக்கிறது ஒன்று, ஹிஸ்ட்ரி ஆல்சோ வி ஷுட் நோ டு சம் எக்ஸ்டென்ட்டு. ஜாகிராபிக்கல் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியணும் சொல்லி இதை பூர்த்தி செய்ய. நமஸ்காரம்.